Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு அப்புறம் ஒரு சர்வரை வந்து சிம்பிளா கனெக்ட் பண்றது எப்படி, இத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா Node.js வந்து டவுன்லோட் பண்ண போறோம். நம்ம உள்ள போய்லாம் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனோம் அப்படினா நமக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு இதா இருக்கும், கரண்ட் அண்ட் LTS. சூஸ் LTS, எப்பவுமே LTS தான் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் LTS வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா Node.jsோட டவுன்லோட் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபைலுக்கு போகணும். ஸோ நான் என்னோட ஃபைலுக்கு போய் CMD கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து நான் என்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஃபைல் வந்து எனக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் ஆகிரும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோடுக்கு வந்து NPM வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் நம்மளோட மெனு பாரில் இருக்கும். ஸோ நியூ டெர்மினல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து NPM init அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து என்டர். இது நான் என்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் டீட்டெயில்ஸ் வந்து அது கேட்கும். நம்மளோட பேக்கேஜ் நேம், டிஸ்கிரிப்ஷன், லைசன்ஸ் அந்த மாதிரி கேட்கும். நான் வந்து இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே கொடுக்கல, ஏன்னா இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட் தான். ஸோ நான் அது எதுவுமே கொடுக்கல. ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் ஓகே. இப்போ என்ன ஆகிட்டு என்டர் ஓகே. இப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா என்னோடய பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ அதான் package.jsங்கிற ஃபைலில் வந்து எல்லாமே இருக்குது. அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். அந்த நேம், வெர்ஷன், ஸ்கிரிப்டு, அந்த லைசன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். டிபெண்டன்சிஸ் எல்லாமே இங்கே தான் வரும். இனிமேல் நம்ம என்னென்ன பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா index.js அப்படிங்கிறத வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்து index.js கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது ரன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டுக்கிறேன். நான் console.log இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யானுங்கிறத வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து NPM install yarn அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் index.jsல வந்து நான் console.log கொடுத்து அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே சம் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். வெல்கம் ஓகே டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா node space index.js. ஏன்னா index.jsங்கிற ஃபைலை தான் நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டில் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ணி பார்க்க போகிறேன். console.log கொடுத்துருக்கேன்னா நான் அதுக்கான கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா node space index.js நான் கொடுக்கேன். இதுதான் என்ன ஆகும்னா index.js ஃபைல் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ வெல்கம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா HTTPங்கிறது வந்து தேவைப்படுகிறது. ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமெண்ட் கொடுக்க yarn add HTTP. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ அந்த package.jsக்குள்ளே போகும்போது அந்த ஃபைல் வந்து நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு HTTP. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னா HTTPயை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன். ரெக்யூர் ப்ராக்கெட் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே HTTP வந்து பண்ணுறேன். இல்லை ரெக்யூர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த HTTPங்கிற அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெக்யூர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை கொஞ்சம் லீவ் பண்ணிடலாம். ரெக்யூர் நெக்ஸ்ட் வந்து ஒரு போர்ட் வந்து செட் பண்ண போகிறேன். போர்ட் வந்து கான்ஸ்ட் போர்ட் = 3000 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்வர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து அதில் வந்து கிரியேட் சர்வர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா http.create server bracket அதுக்குள்ளே வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே request, response ஸோ = arrow curly bracket போட்டு என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்வர் கூட வந்து போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து லிசன் பண்ணணும். ஸோ சர்வர் டாட் லிசன் லைக் ls லிசன் ஓகே பிராக்கெட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த போர்ட்டை வந்து நான் கொடுக்கேன். போர்ட் கம்மா இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த போர்ட்டு கூட அது கனெக்ட் ஆகிட்டா இல்லையா நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால ஒரு கன்சோல் வந்து யூஸ் பண்ணலாம். சிஎல்ஜி ஓகே கர்லி பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம். சர்வர் இஸ் கனெக்டட் லைக் நம்ம இதனால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சர்வர் டாட் கனெக்டட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே லெட்ஸ் சேவ் ஒன் டைம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா index.js நம்ம கொடுத்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கீழே சர்வர் இஸ் கனெக்டட். இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். அந்த சர்வருக்குள்ளே நான் என்ன கொடுக்கேன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கேன். சம் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் கொடுத்து உள்ள ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சொல்லிட்டு நான் கொடுக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நம்ம எப்போவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எண்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு. இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே Ctrl+C அண்ட் தென் நோட் ஸ்பேஸ் index.js கொடுத்தா சர்வர் இஸ் கனெக்டட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வெப் ப்ரௌசருக்குள்ளே போய் அங்கே போய் லோக்கல் ஹாஸ்ட் நம்மளோட போர்ட் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து அந்த நம்ம கொடுத்துருந்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கதை பார்க்கலாம். இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நோட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம index.js ஃபைலை கொடுத்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் நம்ம இப்படி பண்ண வேண்டாம். இதுக்கு நோட்மான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மாடியூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.